எக்ஸின் மர்ம பயணம். ஒரு மதிய நேரத்தில் அருணா ஆசிரியர் தனது கணித வகுப்பை தொடங்கினார். அவர் கரும்பலகையில் பெரிய எழுத்துக்களில் 2x கூட்டல் 5 = 15 என்று எழுதினார். மாணவர்கள் அனைவரும் அதை ஆர்வத்துடன் கவனித்தனர். வகுப்பின் முன்வரிசையில் அமர்ந்திருந்த ராமு தன் கையை உயர்த்தினான். ஆசிரியர் அவர்களே, நாம் ஏன் கணிதத்தில் எப்போதும் எக்ஸ் என்ற எழுத்தை பயன்படுத்துகிறோம்? காசட்டீஷ் அல்லது ஜாசிசெட் அல்லது வேறு ஏதாவது ஒரு குறியீட்டை பயன்படுத்தலாமே என்று கவலையுடன் கேட்டான். அருணா ஆசிரியர் புன்னகைத்து ராமுவின் அருகில் சென்றார். இது ஒரு மிகச்சிறந்த கேள்வி ராமு. இதன் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான உலக வரலாறு ஒளிந்திருக்கிறது. வாருங்கள், நாம் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய காலத்திற்கு பயணம் செய்வோம் என்றார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அரேபியாவில் கணிதக்கலை மிகவும் சிறப்பாக வளர்ந்திருந்தது. அங்கே கணிதவியலாளர்கள் தங்களுக்கு தெரியாத அல்லது கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு மதிப்பை அல் ஷாலன் என்று அழைத்தனர் என்று ஆசிரியர் விளக்கினார். அல் ஷாலன் என்றால் தெரியாத விஷயம் என்று அர்த்தம். ராமு தனது கையை தாடையில் வைத்துக்கொண்டு ஆச்சரியத்துடன் இதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு நீண்ட அரேபிய வார்த்தை எப்படி ஒரு சிறிய -x ஆக மாறியது என்று அவன் ஆழ்ந்து சிந்தித்தான். ஆசிரியர் தொடர்ந்தார். இந்த அரேபிய கணித நூல்கள் ஸ்பானிஷ் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டபோது ஒரு சிக்கல் ஏற்பட்டது. ஸ்பானிஷ் மொழியில் sh என்ற ஒலி இல்லை. அதனால் அல் ஷாலன் என்ற வார்த்தையை அவர்களால் சரியாக எழுத முடியவில்லை. எனவே ஸ்பானிஷ் அறிஞர்கள் sh ஒலிக்கு பதிலாக சி கா என்ற கிரேக்க எழுத்தை பயன்படுத்தினார்கள். இது பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட நமது எக்ஸ் போலவே இருக்கும் என்று ஆசிரியர் விளக்கினார். ராமு பலகையில் இருந்த அந்த விசித்திரமான கிரேக்க எழுத்தை உற்று நோக்கினான். பிற்காலத்தில் இந்த ஸ்பானிஷ் கணித நூல்கள் ஐரோப்பாவின் பொதுமொழியான லத்தீன் மொழிக்கு மாற்றப்பட்டன. அப்போது அந்த கிரேக்க எழுத்து சி என்பது எளிமைப்படுத்தப்பட்டு லத்தீன் எழுத்தான எக்ஸ் ஆக நிலைபெற்றது என்று அருணா ஆசிரியர் கூறினார். இப்போது புரிகிறதா ராமு? ஒரு அரேபிய வார்த்தை ஸ்பானிஷ் மற்றும் லத்தீன் மொழிகள் வழியாக பயணித்து இன்று உனது நோட்டு புத்தகத்தில் எக்ஸ் ஆக அமர்ந்திருக்கிறது என்றார் ஆசிரியர். ராமுவின் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை மலர்ந்தது. ஆகா, எக்ஸ் என்பது ஒரு உலகப் பயணி என்றான் அவன். ராமு இப்போது தனது நோட்டு புத்தகத்தில் இருந்த 2x கூட்டல் 5 = 15 என்ற கணக்கை மீண்டும் பார்த்தான். இப்போது அது வெறும் எண்களும் எழுத்தும் அல்ல, ஒரு பெரிய வரலாற்றின் ஒரு பகுதி. அவன் ஆர்வத்துடன் எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிக்கத் தொடங்கினான்.